இது ரேஷன் கடை அல்ல. பாஜக நாகை மாவட்ட முன்னாள் தலைவர் மறைந்த கார்த்திகேயன் தம்பி நடத்தும் கல்லூரி. ரேஷன் கடையில் இருந்த பொருட்களை கடத்தி மினி ரேஷன் கடை போல செயல்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கில் விடுதி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரி நிர்வாகம் ரேஷன் பொருட்களில் கல்லூரி மாணவர்களுக்கு உணவு சமைத்து வழங்கியுள்ளது அம்பலமாகியுள்ளது. நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் சேவாபாரதி பகுதி நியாய விலை கடை முன்பு ரேஷன் அரிசி மூட்டைகள் சிறிய ரக சரக்கு வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து களத்தில் இறங்கி சோதனை செய்த அதிகாரிகள் எந்தவித அரசு அனுமதியோ உரிமமோ இல்லாமல் ரேஷன் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை சரக்கு வாகனத்தில் ஏற்றப்பட்டதை கண்டறிந்தார்கள். அதனைத் தொடர்ந்து வாகனத்தில் இருந்த ரேஷன் பொருட்களை பறிமுதல் செய்த குடிமை பொருள் அதிகாரிகள் ரேஷன் கடை விற்பனையாளர் ராவணன் மற்றும் வாகனத்தை ஓட்டிய சுந்தர் ஆகியோரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரித்தனர். விசாரணையில் அரிசி பருப்பு கோதுமை உள்ளிட்ட அரசின் ரேஷன் பொருட்கள் நாகை அடுத்த பொறவச்சேரி பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் கல்லூரிக்கு சட்டவிரோதமாக பல ஆண்டுகளாக எடுத்துச் செல்லப்பட்டு வந்தது தெரிய வந்தது. பாஜக நாகை மாவட்ட முன்னாள் தலைவர் மறைந்த கார்த்திகேயனின் தம்பி நடராஜன் தான் இந்த கல்லூரியை நடத்தி வருகிறார். நடராஜனின் மனைவி தமிழ்ச்செல்வி தாளாளராக உள்ளார். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கல்லூரி உள்ளே நுழைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி விடுதியில் தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கு சமையல் செய்யும் சமையல் கூடத்தில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அங்கு மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் இருந்ததை கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு மினி ரேஷன் கடை போல செயல்பட்ட தனியார் கல்லூரியின் விடுதியில் 55 மூட்டைகளில் 2700 கிலோ ரேஷன் அரிசி 400 கிலோ கோதுமை 150 கிலோ பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தனியார் கல்லூரியின் தாளாளர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ரேஷன் கடை விற்பனையாளர் ராவணன் சரக்கு வாகன ஓட்டுநர் சுந்தர் ஆகிய இருவரை கைது செய்தார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள ரேஷன் கடை உதவியாளர் ஆறுமுகம் கல்லூரியின் தாளாளர் தமிழ்ச்செல்வி ஆகியோரை குடிமை பொருள் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். நாகையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் ரேஷன் அரிசி கோதுமை பருப்பு உள்ளிட்ட பொருட்களை சட்டவிரோதமாக கல்லூரியின் கேண்டீனுக்கு கடத்தப்பட்டு பயன்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.